உருகி உருகி ஜெபம் பண்ணாதான் கேட்கப்படும். நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாதான் அந்த அந்த ஜெபம் கேட்கப்படும். விடாப்பிடியாக கேட்டாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இப்படின்ற எண்ணம் எல்லாத்தையும் விட்டுருங்க. இது எதுவுமே கிடையாது. உங்களுடைய தேவை இன்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே கர்த்தர் உங்களுக்கு அந்தந்த காலத்திலே தரதுக்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜெபம் என்பது கடவுளோடு நீங்கள் பேசுவது தான். அதுக்கு அதிக வசனிப்போ அதிக வார்த்தை ஜாலமோ எல்லாம் தேவை கிடையாது. சாதாரணமாக நீங்கள் கடவுளோடு பேசலாம். உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தலாம், நன்றி பலி செலுத்தலாம், உங்களுடைய பாவ அறிக்கையே நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய அன்றாட தேவையை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்துலேருந்து கர்த்தர் அந்த அன்றாட தேவையை சந்திக்க